அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் முதல் ஞாயிறு. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம். நியூ வேலன் நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த ஐயனேரி. எம்மன் பாளையம் கண்ணபிரான் கட்டைக்கூத்து, வெள்ளிமேடுபேட்டை அடுத்த நீர்பெருத்தகரம். மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், சேட்பட் அடுத்த கடப்பநந்தல். ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த சிறு காவேரிப்பாக்கம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், தேசூர் அடுத்த திருமால்பாடி. கடுக்கனூர் வைஷ்ணவி நாடக மன்றம், தேசூர் அடுத்த பெரும்பூண்டி. ஆரணி சுமதி நாடக மன்றம், அரக்கோணம் அடுத்த பெரிய அசமந்தூர். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த ஒகையூர். ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், உத்திரமேரு புக்கத்துறை அடுத்த பிலாப்பூர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், மடம் தேசூர் மடம் அடுத்த ஆலியூர்ல நாடகம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், சேட்பட் அடுத்த மருத்துவம்பாடி. காஞ்சி கௌரி நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த பணப்பாக்கம். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த சின்ன ஐயம்பாளையம். வந்தவாசி கங்கா நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த பழவேரி. மேலொட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த வடபாதி, மாமண்டூர் அடுத்த வடபாதி. இளவரசன் நாடக மன்றம், காஞ்சிபுரம் கீழ் அம்பி அடுத்த புத்தேரி. மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த கீழ் பள்ளிப்பட்டு. ஆரணி சுகந்தி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த உலகம்பட்டு. மதனிகா நாடக மன்றம், பழைய சீவிரம் அடுத்த பட்டா. ஆரணி நந்தினி நாடக மன்றம், முள்ளன்றம் அடுத்த முகமதுபேட்டை. ஆரணி மனோ நாடக மன்றம், போலூர் அடுத்த அணியால் அடுத்த காம்பட்ல நாடகம். கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், நெமிலி அடுத்த எலத்தூர். செல்வ கணபதி நாடக மன்றம், நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்திற்கு புதியதொரு வரவா வந்திருக்கக்கூடிய செல்வ கணபதி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த ஜம்போதி. ஆரணி சக்தி நாடக மன்றம், வாலாஜா அடுத்த கொலத்தேரி. ஆதி காஞ்சனா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த முக்கூர். ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், பானாவரம் அடுத்த நெருஞ்சந்தாங்கல். பவித்ரா நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த லாலாப்பேட்டை. மேல் மலையனூர் விமலா நாடக மன்றம், ஸ்ரீ பெரம்பத்தூர் அடுத்த புதுநல்லூர் அண்ணா நகர். ஆரணி சுபம் நாடக மன்றம், பெரிய கொழப்பலூர் அடுத்த இமாபுரம் தூலி. செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த கிலுவாநத்தம். வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், ஆரணி அடுத்த காமக்கூர் அம்பேத்கர் நகர். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், ஆரணி அடுத்த ஆரணி கோட்டை மைதானம் பின்புறம் புடுபுடுப்புக்காரர் தெருவுல நாடகம். அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த ஒலி முகமதுபேட்டை. செஞ்சி சிவாஜி 2 நாடக மன்றம், கலவை அடுத்த அத்தித்தாங்கல். ஆரணி வினிதா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த எறையூர். அரக்கோணம் சீதா நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த கரடிக்குப்பம். ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், கலவை அடுத்த பல்ல முள்ளுவாடி. வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த கடல் மங்கலம். ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், வாலாஜா தன்வந்திரி கோவில் அடுத்த கரடிக்குப்பம். 2 இடத்துல நடக்குது. ஒன்னு வாலாஜா பக்கத்துல இருக்கிற கரடிக்குப்பம், அங்க ஸ்ரீவாரியும், தேவிகாபுரம் பக்கத்துல இருக்கிற கரடிக்குப்பத்துக்கு சீதாவும் இருக்கு. அதனால கன்ஃபியூஷன் வேணாம். வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், செய்யாறு இருங்கூர் அடுத்த தட்டச்சேரி. ஆரணி ராஜா நாடக மன்றம், சேட்பட்டு உலகம்பட்டு அடுத்த செம்மாம்பாடி. கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், சென்னை தாம்பரம் ஆர்டிஓ ஆபீஸ் அடுத்த காந்தி நகர் அடுத்த மாரியம்மன் கோவில் அருகில் நாடகம். ஆரணி துளசி நாடக மன்றம், கலவை அடுத்த நல்லூர். காஞ்சி அபிராமி நாடக மன்றம், தெல்லாறு அடுத்த தென் வணக்கம்பாடி.
அரக்கோணம் வெங்கடேஸ்வரா நாடக மன்றம், சென்னை வேளச்சேரி மேடவாக்கம் அடுத்த புத்துக்கோவில் தெரு அடுத்த வரலட்சுமி மஹால் அருகில் நாடகம். ஆரணி சரவணா நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த பெல் ஜே நகர். அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், திமிரி அடுத்த மோசூர். ஆரணி சபரி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த முசில் நாயுடு குப்பம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், வந்தவாசி டு தெல்லாறு அடுத்த மடம் என்ற ஊர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த சின்ன ஆலப்பாக்கம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், ஆரணி திருமணி அடுத்த எஸ் காட்டேரி. 2 நாளைக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், கலைஞர்களுக்கு இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. கலைஞர்கள் ஊர் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். ஏன்னா 2 பேருக்குமே நம்ம சொல்லணும்ல. ஒவ்வொரு நாடக கலைஞர்களும் சரி, உங்களை வேணும் அப்படின்னு சொல்லி நாடகம் புக் பண்ணியிருக்கக்கூடிய ஊருக்கு நீங்க போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்கெல்லாம் என்னென்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி நம்ம கலைஞர்கள் நீங்க நம்ம ஊர் மக்களுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். மெயினா எல்லா ஊர் மக்களும் எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா டைமோட ஊருள்ள போகணும், டைமோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லா ஊர்லயுமே இப்ப கலை ரசிகர்கள் போறாங்க நாடகம் பாக்குறதுக்கு. ஊர்ல நாடகம் லேட் ஆவறதுக்கு நிறைய ஊர்ல ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கலாம். ஆனா நாடகக்காரால லேட் ஆச்சு அப்படிங்கிற தகவல் என் காதுக்கு வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். நீங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா போய் உங்க மூலியமா நாடகத்துக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கவே கூடாது. நீங்க சீக்கிரம் போய் உங்களோட ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். இப்போ வெளியில இருந்து வந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது அந்த ஊர் மக்களால லேட் ஆகுது அப்படின்றது. அதனால நான் மத்தவங்க சொல்றதை எடுத்துக்க மாட்டேன். நீங்க எந்த ஊர்ல ஆடுறீங்களோ அந்த ஊர் மக்கள் கிட்ட கட்டாயம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவங்க வந்து இல்லைங்க எங்களாலதான் லேட்டு, நாங்க தான் சாமி ஊர்வலத்தால லேட் பண்ணிட்டோம், ஸ்டேஜ் போட லேட் பண்ணோம், அப்புறம் பொருள் கொடுக்க லேட் பண்ணோம் அவங்க சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஆனா நாங்க எல்லாம் செஞ்சும் உங்க நாடகக்காரங்க ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற அந்த வார்த்தையை எந்த மன்றமும் எடுக்கக்கூடாது. எல்லாருமே வந்து ஊர் மக்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஒருத்தர் கேட்டாரு, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நாங்களாம் நடந்துக்கிறோம், அதே மாதிரி நாடகக்காரர்கிட்டயும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்கம்மா, நீங்க பேசுற கம்பெனிய நீங்க சொல்ற ரேட்டுக்கு நாங்க கொடுத்துட்டு போறோம், அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க டைமுக்கு அப்படின்னு சொல்லி நாடகக்காரங்க சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஊர் உள்ள போகுதுன்னா 13 பேரால லேட் ஆகுறது இல்ல, ஒரு நபரால லேட் ஆகுது. அந்த ஒரு நபர் தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. டீமுக்கு ஒரு ஆள் இருக்கிறீங்க, கொஞ்சம் பிரச்சனை வருது, அதே போல லேட் ஆகுது, அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த ஒரு நபர் ஒத்துழைப்பு கொடுத்தா டீமே ஒட்டுமொத்தமா ஊருக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு தோராயமா ஒரு டீம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், வில்ல வேஷக்கார் வந்துருவாரு, பெட்டி மிருதங்கார் வந்து எல்லாரும் வந்துருவாங்க. ஒரே ஒரு நாடகக்கார் வரலனாலும் வேன் எடுத்துட்டு சீக்கிரம் ஊருக்குள்ள போக முடியாது. அந்த ஒரு நபர் வந்தா மட்டும்தான் அத்தனை பேரும் வந்து கடையாண்ட பாவம் 6:30 மணில இருந்து உட்கார்ந்துருப்பாங்க. 5 மணி 6 மணிக்கெல்லாம் வர கலைஞர்கள் சீக்கிரம் வரவங்க இருக்காங்க. ஆனா ஒரு நபர் லேட் ஆகுறதுனால எல்லாமே லேட் ஆகுது. அந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு ஊர்லயும் ஏதாச்சும் ஏடா கூடமா பேசுறதுக்குன்னு ஒரு நபர் இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நீங்களும் கூட கூட பேசாதீங்க, கலைஞர்கள் சொல்றேன். ரொம்ப பேசினா கூட நீங்க உங்க டீம் ஓனர் கிட்ட சொல்லுங்க, இவங்க என்ன இந்த மாதிரி பேசுறாங்கன்னு. உங்க டீம் ஓனர் வந்து தாம்பலம் கொடுத்தவங்க கிட்ட போய் சொல்லிட்டான், அண்ணா உங்க ஊர்ல ஒருத்தர் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு ஓனர் போய் சொல்லுவாங்க. சொல்லும் போது அந்த இடத்த அவங்க சரி தட்டுவாங்க. நீங்களும் கூட கூட பேசி அவங்களும் கூட கூட பேசி பிரச்சனையை பெருசு பண்ணி அந்த ஊர்ல பிரச்சனை ஆகக்கூடாது. அதனால சொல்ல வரேன், கண்டிப்பா அதுக்கான ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கணும். எதா இருந்தாலும் தாம்பலம் கொடுத்த ஊர் மக்கள் இப்ப 3 பேர் 5 பேர் கையெழுத்து போட்டு நாடகம் புக் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அங்க என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த 3 பேர்கிட்ட தகவல் நீங்க முதல்ல சொல்லணும். அந்த மாதிரி சொல்லிட்டு பேசுங்க. அதே போல நாடகம் நடத்தும் போது அண்ணா கொஞ்சம் கதையா பண்ணுங்க, கொஞ்சம் காமெடி குறைச்சிங்க, கொஞ்சம் பாட்டு குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ஒரு நபர் சொன்னா கூட சரிங்க நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க பேசணுமே தவிர அவங்களுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் கோபமா பேசாம அவங்க என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா நான் பண்ணித்தரேன், உங்களுக்குன்னா காமெடியா தானே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல காமெடி வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசுங்க. நம்ம பேசுற அந்த விதத்திலேயே அவங்க ஃபாஸ்டா பேசுறவங்க கூட அமைதியாயிருவாங்க. அந்த மாதிரி நம்ம பேசணும். நம்மளே பிரச்சனையை வளர்த்துட்டு போக கூடாது. நம்ம போறது அந்த ஊர்ல நாடகம் நடத்தி அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் தான் போறோம். ஏதோ அவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க, நம்ம ஒரு வார்த்தை விடும்போது ஒரு சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம் ஆயிடும். அதனால எந்த ஊர்லயும் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. ஊருக்குள்ள நம்ம போறோம்னா நம்மளால ஊருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா நம்மளுடைய கலைஞர்கள் சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் போயிட்டு வரணும். இது வரைக்கும் அப்படிதான் பண்றீங்க. இதுக்கு மேலேயும் இதே போல இருக்கணும். மெயின் வந்து டைமிங்கோட போங்க. யாருமே எந்த டீமையும் குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்கோங்க. கட்டாயம் இப்பெல்லாம் நீங்க வீடியோ எடுத்து அனுப்புறீங்க, அதுலயே நான் பாத்துக்கிறேன் ஊர் மக்களுடைய
மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத அவங்க தெளிவா சொல்றாங்க. எந்த ஒரு ஊர் மக்களுமே அம்மோக்கா நீங்க கரெக்டா சொல்லி அனுப்புங்க, நீங்க சொல்ற டீம் தான் வைக்கிறோம், அவங்க வந்து சூப்பரா பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி என் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, நான் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் அவங்க என் மேல வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு எந்த கலைஞர்களும் லீவ் போடாம வரணும். லீவ் போடுற கலைஞர்களுக்கெல்லாம் சொல்றேன், இந்த ஆடி மாசத்துல தயவு செஞ்சு யாரும் லீவ் போடாதீங்க. அக்கா பசங்களுக்கு காது குத்துறாங்க, ஆயாக்கு உடம்பு சரியில்ல, அந்த கதைலாம் சொல்லக்கூடாது. உங்க எல்லாரையும் நம்பி தான் ஆடி மாசத்துல திருவிழா பண்ணி நாடகம் வைக்கிறாங்க. இந்த ஒரு மாசம் எல்லாரும் லீவ் போடாம வந்தீங்கன்னா, அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசத்துல லீவ் எடுத்துங்க. உங்களுக்கெல்லாம் புரட்டாசியில இருந்து மார்கழி வரைக்கும் லீவ் தான். எந்த கலைஞர்களும் இந்த ஆடி மாசம் முழுக்க லீவ் போடாம வாங்க. கிராம மக்கள் உங்க மேலயும் என் மேலயும் வச்சிருக்க நம்பிக்கையை கட்டாயம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களும் பின்பற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தயவு செஞ்சு லீவ் போடாதீங்க. அப்படி நீங்க லீவ் போட்டா உங்க இடத்துக்கு ஒரு ஆள் இட்டுன்னு வந்து என்கிட்ட விட்டுட்டு நீங்க லீவ் போடலாம். அன்னைக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அக்கா என்ன மாதிரியே மிருதங்கம் வாசிக்கிற ஒருத்தர் இருக்காருக்கா, நான் கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன், நான் போய் நீங்க லீவ் போட்டுக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா சொல்லலாம். ஏன்னா என்னால ஆள் தேட முடியல. அந்த மாதிரி பண்ணுங்க. ஊர் மக்கள் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அண்ணா எங்களுக்கு கதையா பண்ணுங்க, எங்களுக்கு பாட்டு பாடுங்க, எங்களுக்கு காமெடி வேணும் அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க சொல்லும்போது நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வேணும், நம்ம டீம் தான் வேணும்னு உங்களை விரும்பி வைக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு நம்ம எந்த அளவு மனசுக்கு நிறைவா பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மனசுக்கு நிறைவா பண்ணி கொடுக்கணும். எந்த ஊர் மக்கள் மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நீங்க நடந்துக்கணும். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.